நிர்தோஷ் யூஸின் இன்றைய தேடல் வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு நிர்தோஷ் யூஸ். நான் அவங்க மிருதுலா. இன்றைக்கி நான் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டமில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறது இந்த பவுச் தான். இந்த பவுச் நான் 5th படிக்கும் போதே வாங்கினது. இது எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் அப்படியே தான் இருந்துச்சு. ஜஸ்ட்டு ஒரு சேஞ்சுக்காக முன்னாடி டெக்கரேஷன் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் உள்ளே உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே எல்லாருக்கும் இது தெரிஞ்சது தான். உள்ளே இந்த மாதிரி இது வேறு மாதிரி டைப்பு நிறைய யூனிகார்ன் இருக்குது. நான் வாங்கின யூனிகார்னில் இந்த மாதிரி இருக்கும். இதில் இந்த மாதிரி உள்ளே வைக்கிறது ஒன்று இருக்கும். இதில் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே நம்ம யாருக்கும் எந்த பொருளும் நம்மளுக்கு மிஸ் ஆகாமல் அப்பப்போ தேவைப்படாத மாதிரி பொருளெல்லாம் நம்ம இங்கே வச்சுக்கலாம். உள்ளே பென்சில் பென் அதெல்லாம் வைக்கிறது. இந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் வச்சுக்கலாம். ஸ்கேலு அந்த மாதிரி க்ரையான்ஸு அப்படின்ற பொருள்லாம் இங்கே வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் சின்ன ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த டெக்கரேஷன் இதுதான். இதில் இங்கே கொஞ்சம் லைட்டாக அழுக்காக இருந்துச்சு. அதுக்கு நான் பிங்க் கலரில் ஒரு ஸ்டோன் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இங்கே ஒரு எல்லோ கலர் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டேன். இங்கே லைட்டாக ஒரு ஒயிட்னர் பட்டுருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிக்கிட்டேன். அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக அழுக்காக இருந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிட்டேன். அவ்வளோதான். ஏன் இது மாற்றிக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன் நம்ம இதை மாற்றணும்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் இங்கே நான் என் பேர் எழுதி வச்சுருக்கேன். இந்த பவுச் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் இதில் இப்படி இருக்குது. இது உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி என்னென்னா, இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தோன்னா நான் இங்கே ஒரு அழுக்கு பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு ரிமூவர் போட்டேன். அது இதில் கலர் போயினனால நான் ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன். அப்புறம் இங்கே கொஞ்சம் ஸ்டிக்கர் ஒட்டினா இங்கே மட்டும் ஏன் ஸ்டிக்கர் ஒட்டாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன். இங்கே ஒரு ஸ்டோன் ஸ்டிக்கர், இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு. ஓகே, அது இங்கே தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நேம் இந்த என்னது யூனிகார்னில், அதனால யூனிகார்னோட எழுதியிருக்கேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எப்படி நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்க போகிறேன். அப்புறம் நான் எதெல்லாம் எங்கள் அம்மா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இங்கே காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என் பவுச் காமிச்சிட்டேன். செகண்டு இதுதான் என்னோடய பிளாக் பென்னு. நான் அப்படியே எதுவுமே ரிமூவ் பண்ணாமல் மேலே எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் வச்சுருக்கேன். இது நான் எல்லாமே புது திங்ஸ் தான் வாங்கியிருக்கேன். பவுச் தவிர நான் எல்லாமே புது திங்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளாக் பென் ப்ளூ பென்னில் நம்ம கடைசியாக ரீஃபில் வச்சுக்கலாம். கடைசியாக வச்சுக்கிறது இந்த ஒரு பிங்க் கலர் நியான் பென்சிலு. இது பின்னாடி எரேசரோடு வரும். ஸோ அதனால் இது நான் வாங்கியிருக்கேன். இது நான் மேட்சிங்காக இருக்குன்றனால, இது பிங்க் உள்ளே இருக்குன்றனால மேலே ஃபஸ்ட்லேயே வச்சுருக்கேன். செகண்ட் பர்பிள் கலர், ஏன்னா இந்த பர்பிள் கலர் தான் இருக்குன்னு சொல்லி பர்பிள் கலரில் ஒன்று வாங்கியிருக்கேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த பிளாக் பென்னும் இது ப்ளூ பென்னும் வாங்கியிருக்கேன். இது பெனோட்டிக் பிராண்டு. இது OX ஹார்சர் ஜெர்மனி அந்த பிராண்டு. ஓகேவா. இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. இந்த பென்னு ஓகேவா. இப்போ இது ரெண்டையும் 4 இருக்கிறனால எங்கிட்ட 5 இருக்கிறனால இது ரெண்டையும் நான் ரீஃபில்லான ஒரே இதில் வச்சிட்றேன். ஓகேவா. இதில் வச்சிட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு எனக்கு பிங்க்கு கிடைக்கல,
பட் இந்த கலர் வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் மாதிரி இருந்துச்சு. ஓகே, இது நல்லா இருக்குது. இந்த மாதிரி கலர் என்கிட்ட இல்லை. இது ஒரு க்ரே கலர் மாதிரி. இதில் நான் வந்து இந்த மாதிரி ஷேப் இருக்கும். நான் இந்த மாதிரி எழுதி தான் எனக்கு பழக்கம். இந்த மாதிரி நிப்பு இல்லை நான் கேட்ரேஜும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, இதில் வந்து இந்த மாதிரி இருக்கும். நார்மலாக எல்லா பென்லேயும் எப்படி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதையும் நான் இங்கே வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்கேல் வந்து டாம்ஸு. நான் எப்போவுமே நட்ராஜ் வாங்குவேன், இல்லைன்னா அதோ புது பிராண்ட் வந்து இருந்துச்சுன்னு என் ஃப்ரெண்டு சொன்ன. இந்த பிராண்ட் நேம் என்னென்னு என்னோடய ஃப்ரெண்டு சொன்ன பிராண்ட் நேம் என்னென்னு தெரில. இந்த டாம்ஸ் ஸ்கேல் வந்து 15 சென்டிமீட்டர் ஸ்கேலு. நான் இதே பிராண்டில் வந்து 30 சென்டிமீட்டர் ஸ்கேலும் வாங்கியிருக்கேன். இது நான் பேக்கில் வச்சுப்பேன், இல்லைன்னா வந்து ஏதாவது ஃபைல் இருக்கும் அதில் வச்சுருப்பேன். இது வந்து நான் அப்படியே கவர் திறக்காம தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் இது திறந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் இந்த ஸ்கேலில். ஓகேவா? டான்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அந்த பிராண்டு பேர் ஹைப்போஸ், ஏதோ ஒரு பிராண்ட் நேம் மாதிரி தெரியுது. ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் உங்கள்கிட்ட ரெஃபர் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இதை நான் இப்போ எடுத்து உள்ளே வச்சிடுறேன். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இது நான் உங்களுக்கு ஸ்கேல்லாம் எங்கே வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அது எப்படின்னா இப்படி தான் வைப்பேன். ஸ்கேல்லாம் தொலைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம எப்பவுமே இப்படி வச்சுருந்தோம்னாலும் எங்கள் லைட்டாக தான் தெரியும். யாரும் அவ்வளோக்கு சீக்கிரமாக எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த லாங் சைஸ் ஸ்கேல் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த இன்பிட் ஷார்ப்னரும் எரேசரும். இதில் வந்து எரேசர் வந்து நம்ம இப்படி கழட்டிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கும். அப்புறம் இது வந்து அப்புறமா நடுவில் ஒரு கால் வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இது சொல்கிறேன். இது வந்து இது ஒரு ஷார்ப்னரு. எரேசர் வந்து நம்ம அழிச்சோன்னா ஒரு துருவல் மாதிரி வரும்ல, அதை நம்ம இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இங்கே எரேசர் துருவல் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம்ல, அதுதான். இது வந்து இப்படி இருக்கும். இதில் ஷார்ப்னர் வந்து உடஞ்ச மாதிரி வரும். இதை நான் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் ஷார்ப்னரு. இதில் வந்து ஷார்ப்னர் இருக்கும், எரேசரும் இருக்கும். ஓகேவா? இதில் வந்து என் பேர் எழுதி வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 லெட்டர்ஸும் நான் எழுதிருக்கேன். MRUDUL அப்புறம் LD. ஓகேவா? இது நான் எங்கே வைப்பேன்னா இந்த சைடில் கொஞ்சம் இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வச்சுருப்பேன். ஓகேவா? இதுதான் இந்த மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எரேசர். நான் எல்லாமே ஒரு பொருள் தான் எடுத்துகிட்டு போவேன், மொத்தமாக சேர்த்து எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும்? ஸோ அதனால் இப்படி தான் எடுத்துகிட்டு போவேன். இதே நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் ஃபேன்சி எரேசர். இதில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு கிரேப்ஸ் எரேசர் இருக்குது. இது நான் எப்போவுமே எரேசர் வாங்கினேன்னா அழிக்க மாட்டேன். இது வந்து இதை அழிச்சோன்னா இதெல்லாம் பிஞ்சிடும். இது நான் அப்படியே தான் வச்சுருப்பேன். ஓகேவா? இது வந்து ஒரு பனானா எரேசரு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் கலரில் இருக்குது இந்த ஒரு எரேசர். இது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது என்னமோ ஒரு மாங்காய் மாதிரி இருக்குது, பட் இது பியர் மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. ஓகே, இப்போ நான் இந்த எரேசர்ஸ்லாம் 1 more டைம் காமிக்கிறேன். இது பனானா எரேசர். இது வந்து பியர் இல்லைன்னா மேங்கோவாக இருக்குது. இது என்னன்னு கரெக்டாக தெரில. இது வந்து கிரேப்ஸ் எரேசர். இந்த பிங்க் கலரில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராபெரியாக இருக்கும், பட் வந்து அது ஒரு ரெட் பிங்க் மாதிரி தான் இருக்கும். பட் அது இப்படி இருக்குது. நம்மளுக்கு என்ன, இது எரேசர் தானே.
இது நான் அதிகமாக இது எரேசர் மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்ச நாள் இதை அப்படியே வச்சுட்டு எமர்ஜென்சிக்கு இந்த எரேசர் எடுத்துப்பேன். ஆனால் அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி இது இருக்கிற லீவ்ஸ்லாம் நான் எடுக்க மாட்டேன். எடுத்தால் அது பிஞ்சு போன மாதிரி இருக்கும். நம்ம எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஓகேவா? இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஹார்ட்டின்ஸ்லாம் போட்டு ஒரு ஹலோ கிட்டி ஃபோட்டோ மாதிரி இருக்குது. இந்த இடத்துல எரேசர்னு எழுதியிருக்கும். ஆனால் இது எரேசர் தானே, அப்படியே ஃபேன்சி எரேசர் அப்படின்னு சொல்கிறதுனா, எரேசர்னால் இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். இந்த மாதிரி கூட இருக்கலாம்ல, அதனால இது ஃபேன்சி எரேசர். இதை நான் எங்கே வைக்கிறேன்னா, இது வந்து நான் இங்கே வைக்கிறேன். இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ரையான்ஸ். இது எனக்கு பிடிச்ச ஒரு பொருள். இந்த க்ரையான்ஸ் வந்து கேமல் பிராண்டு. இது கேமல் பிராண்ட். ஓகேவா? இது வந்து 25 rupees தான். 24 கலர்ஸ்க்கு 25 rupees. இதில் நிறைய 24 கலர்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் ஒயிட் கலர் இருக்குது. ஒயிட் கலர் சம் கலர்ஸ் வந்து நம்ம 12 கலர்ஸ் இருக்கும்ல, அதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் இருக்குது. இல்லை ஒயிட் இருக்குது, இங்கே பாருங்கள். இல்லை ஒயிட் இருக்குது, பிளாக்கு, பர்பிள், டார்க் பர்பிள் இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஒன்ஸ் மோர் டைம் காமிக்கிறேன். இது நல்லா காமிக்க முடியல. நான் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ்ன்னு சொல்கிறேன். ஒயிட்டு, பிளாக்கு, பர்பிள், ஆரஞ்சு, ரெட்டு, க்ரீன், டார்க் க்ரீன், ஒரு மாதிரி ஒரு கோல்டு எல்லோ மாதிரி இருக்குது. இது ஒரு கோல்டுன்னு நினைக்கிறேன். இது கோல்டு எல்லோ மாதிரி இருக்குது. கோல்டு எல்லோன்னு கலர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் நெக்ஸ்ட்டு வந்து க்ரீனுக்கு அப்புறம் இந்த க்ரீன்னா என்ன, ரெட்டு தான் வரும். ஸோ ரெட்டு. அதுக்கப்புறம் இந்த சில்வர் ப்ளூ மாதிரி இருக்குல்ல, இந்த கலர், இந்த சில்வர் ப்ளூ. இது வந்து ஒரு எல்லோ கலர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற கலர்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கீழே இருக்கிறது வந்து நான் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். இப்படி கரெக்டாக இருக்குது. இதில் வந்து இங்கே இருக்குது. இந்த இடத்துல பிங்க் கலர் இருக்குது. இந்த உங்களுக்கு இது தெரியல, நான் எப்படி காமிக்கிறேன். இங்கே ஒரு பிங்க் இருக்கா? ஓகே, உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல எல்லோ கலர். நெக்ஸ்ட்டு இப்படி வச்சாலே தெரியும். எல்லோ கலர், இங்கே ஆரஞ்ச், சாண்டில், நெக்ஸ்ட்டு ரெட் கலர், அப்புறம் ஒரு லீஃப் மாதிரி இருக்கிற க்ரீன் கலர். நிறைய க்ரீன் இருக்குது, பட் இது என்னென்னா லீஃப் க்ரீனு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அதோட டார்க் க்ரீனு. இது வந்து லைட் ப்ளூ. இது ஒரு பர்பிள், இல்லை இது ஒரு வயலட். இது வயலட்டு. இது ப்ரௌனு. இந்த மேலே இருக்கிறது உங்களுக்கு இப்படி காமிக்கும். இது இந்த இடத்துல நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே இருக்கிறது வந்து பர்பிள், அப்புறம் பிளாக். இது வயலட். ஓகேவா? இது வந்து பர்பிள், இது பிளாக். இங்கே இருக்கிறது வயலட். ஓகே, இந்த கலர்ஸ் வந்து 24 கலர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்னா நார்மலாக லைட்டு, டார்க்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் சில்வர் கலரு, அது உங்களுக்கு சொன்னேன்ல, அந்த மாதிரி தான். இந்த கலர்ஸ் வந்து எனக்கு அவ்வளோக்கா தேவைப்படாதுன்னு நான் எங்கே வைப்பேன்னு நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு சொன்னேன்ல. ஸோ இதை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது நான் அந்த பெண்ணோட வந்ததுலாம். ஓகேவா? இந்த டிப் பென்சிலேருந்து வந்த டிப் வந்து இது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு க்ரீன் கலர் டிப் வாங்கியிருக்கேன். இந்த 2 கேட்ரேஜ் வந்துருக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு இங்கு ஃபில்லர். இதெல்லாம் வந்து எனக்கு இந்த பெண்ணோட வந்துருந்தது. எந்த பெண்ணுனா இந்த பெண்ணோட இந்த 2 கேட்ரேஜு, அப்புறம் இந்த இங்கு ஃபில்லர் வந்துச்சு. அப்புறம் இந்த பர்பிள் கலர் பென்சில் நாட்னா அது ஒன்றே தான் இருக்குல்ல, அதுலேருந்து வந்தது தான் இந்த ஒரு டிப்பு, இந்த ஆரஞ்சு கலர் டிப்பு. இந்த க்ரீன் கலர் டிப்பு எக்ஸ்ட்ரா 2 எண்ணம் வாங்கியிருந்தேன். ஒன்று இது, ஒன்று வந்து எங்கள் அம்மாட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். அது உங்களுக்கு நான் லேட்டர் காமிக்கிறேன். இதில் வந்து இந்த இடத்துல இங்கே தான் நான் வைக்க போகிறேன். ஓகேவா? இந்த இடத்துல நான் வச்சுட்டேன். இந்த இடத்துல வைக்கிறதுல நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இது நான் எடுக்கும்போது கீழே வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் வந்து நெக்ஸ்ட்டு நான் எங்கள் அம்மாட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதெல்லாம் காமிக்க போகிறேன். இதில் வந்து இந்த கலர் பென்சில்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நிறையா கலர் பென்சில்ஸ் இருக்குல்ல. இந்த என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா, இது டிப்பு. இது நான் எப்படி எடுக்கிறேன் வரமாட்டேங்குது.
இதுதான் டிப்பு. இது நான் இப்படி தனியாக வச்சேன்னா நான் எங்கள் அம்மாட்ட கொடுக்கும்போது தனியாக வைக்கும்போது இது குட்டியாக இருக்கிறதுனால விழுந்துடும். ஸோ அதனால இதுலேயே கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால இதுலேயே போட்டு வச்சுருவேன். ஓகேவா? இது அதே தான் க்ரீன் கலர் டிப் ஒன்று எங்கள் அம்மாட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்த டிப்பு தான். ஓகேவா? நான் இதையும் இந்த இடத்துலையே வச்சிட்றேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் நியான் பென்சில் நான் சொன்னது. இது டோன்ஸில் நியான் பிராண்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நட்ராஜ் எரேசர் வந்து இதில் நிறைய எரேசர் இருக்குது. இதில் இந்த மாதிரி நிறைய நட்ராஜ் எரேசர்ஸ் இருக்குது. இதில் ஒரே எரேசர் நான் எடுத்தது உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான். இது எங்கள் அம்மாட்ட தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் பார்க்கர் பென்னு நான் 2 பார்க்கர் பென் வாங்கினேன். இந்த பார்க்கர் பென் நான் இந்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணேன்னா அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? 2 பார்க்கர் பெனில் இது வந்து நான் ஒரு பிங்க் கலர் வாங்கினேன். இது வந்து பிளாக் கலர். இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. இது நான் வந்து இந்த வருஷம் அப்படியே வச்சா 7th யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இது 6th ஸ்டாண்டர்டு. அதே தான், இங்க் ஃபில்லர் இருக்கும், கேட்ரேஜ் இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து எரேசரு. இது வந்து எரேசர்னு சொல்கிறேன். ரஃப் நோட்டு. நான் இது ஒரு நோட்டு வாங்கினேன். இது வந்து ரஃப் நோட். ஓகேவா? இதில் என்னடா ப்ரௌன் கலர் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ரஃப் நோட்டில் வாங்கினா ப்ரௌன் கலர் பேப்பர் இருக்கும்ல, இது முன்னாடி இது அவ்வளோக்கா வந்து ஏதோ செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. அது நான் அவ்வளோக்கா விட்டுருவேன், வேறு ஏதாவது யூஸ் பண்ணிப்பேன். என்ன செய்வேன், அவ்வளோதான். ரஃப் நோட் அவ்வளோதான். இதை பற்றி எதுவும் சொல்ல முடியாதுன்னா இது வந்து எழுதலை, அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது லாங் சைஸ் நோட்டு. இதில் நான் நேம் எழுதி இவ்வளோ எழுதி வச்சுட்டேன், பரவாயில்ல. இதுதான் லாங் சைஸ் நோட்டு. இதுக்கு பின்னாடி நார்மலாக இருக்கிறதுனால எந்த நோட்டு எடுத்தாலும் இந்த மாதிரி பேராகிராஃப் அது இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நான் பொருள்லாம் வாங்கினேன் அப்படின்னா ஏதாச்சும் பொருள் மிஸ் ஆகும். இது வந்து நான் எங்கள் அம்மாட்ட கொடுக்க வேண்டிய பொருள் இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரஃப் நோட்லாம் நான் எடுத்துகிட்டு போவேன். இது முடிச்சுட்டு இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் அப்படியே வச்சுப்பேன். இதை நான் எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் இவ்வளோ பொருள் வந்து நல்லா வச்சுருக்கேன். அப்படி யாராச்சும் எங்கள் கிளாஸில் யாராவது எடுத்துட்டாங்க, ஏதாவது மிஸ் ஆகிடும். எங்கள் கிளாஸில் யாருமே எடுக்க மாட்டாங்க, எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். யாராவது நானே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு எது மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு லிஸ்ட் எழுதிடுவேன். இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி எழுதி இதை இப்படியே வச்சுருவேன். ஸோ இப்படி நான் இப்படி இது வந்து அப்படியே என் பவுச்சுக்கிட்ட வச்சுருப்பேன். பவுச்சுக்குள்ளேயே வச்சுருப்பேன், இல்லைன்னா வந்து அப்பப்போ என் பேக்கில் வச்சுருப்பேன், அவ்வளோதான். ஓகே, இதையும் அதே மாதிரி மடக்கி வச்சிடலாம். ஓகே, இதை நான் வந்து இந்த இடத்துலையே வச்சுருக்கேன். இங்கே தான் வச்சுருக்கேன். இதை நான் இப்படி இந்த இடத்துல வச்சுட்டு அவ்வளோதான். இது நான் முடிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு மன்னிச்சுக்கணும் டைம் இப்படி காமிக்கிறேன். ஓகேவா? இது இவ்வளோ தான். இது நான் இப்படியும் காமிச்சிடுறேன், இப்படியும் காமிச்சிடுறேன், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த பவுச் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இந்த ஸ்கேலும் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது நான் ஃபைலில் இன்னும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ரஃப் நோட்டு. இந்த 2 ரஃப் நோட்டு இது நான் பேக்கில் வச்சுக்கிறது தான். இதெல்லாம் எங்கள் அம்மாட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது. ஓகேவா? ஒன்ஸ் மோர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பென்னு, அப்புறம் பென், பென்சில், எரேசர். இந்த 3 மட்டும்தான். ஏன்னா பென்சில் ஒட்டுக்க எடுத்துகிட்டு போக மாட்டேன், எரேசரும் ஒட்டுக்க எடுத்து போக மாட்டேன். 2 பென் இதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். ஒன்ஸ் மோர் டைம் நான் அடுத்த வீடியோவில் வருவேன். என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.